ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதினா சட்னி. தோசை, இட்லி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புதினா சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1 கப் புதினா எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா கலர் செஞ்சாலும் அவசியம் இல்லை, நல்லா சுருங்கினாலே போதும். பாருங்கள், இந்த அளவு நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஜார வச்சுருவோம். அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நம்மளோட புதினா சட்னி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.